ப்ரோ படம் நல்லா இருக்கா? சூப்பர் பண்றா. ஓகே தான் ப்ரோ. நான் சரியா பார்க்கல ப்ரோ, தூங்கிட்டேன் நல்லா. அப்படியா? அவ்வளோ ஒர்த்லாம் இல்லை, பார்க்கலாம். ஒரு வாட்டி கூட கிட்ஸோட போனா பார்க்கலாம். குழந்தைங்க பொம்மை வேணா படம் கூட. பொம்மை போனனால 3D நல்லா இருக்குதா? ஆ ப்ரோ 3D கிளாஸ் குடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அவ்வளோ ஒர்த்தே இல்லை ப்ரோ. நல்லா அப்படியா? ஏசிக்காக நல்லா தூங்கணும் ப்ரோ. நான் நல்லா கப்புள்ஸோட போனால் வேஸ்ட்டு, தூங்கிட்டு தான் வரலாம். அவ்வளோதான் அந்த படத்துக்கு வேல்யூ. எதுவுமே இல்ல. வேறு எதுவுமே இல்லை ப்ரோ அந்த படத்துக்கு. அவ்வளோ ரேட்டிங் நான் என்ன சொல்றது, படமே நான் பார்க்கலடா, என்னடா சொல்றதுன்னு. படமே பார்த்தா தானே. ஸ்டார்டிங் 10 நிமிஷம் பார்த்தேன், இன்டர்வல் வரைக்கும் தூங்கினேன். இன்டர்வலில் சாப்பிட்டேன், திருப்பி அவ்வளோ தூங்கி இப்போ தான் ஏந்து வரேன். அந்த படத்தை போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகலானுங்க ப்ரோ. வெறுப்பாயிடுச்சு எனக்கு, ஏன்டா போனோமோன்னு ஆயிடுச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஸோ எந்த குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் செம்மையாக பண்ணியிருக்கான். மெயினாக தமிழ் டப்பிங் மாஸ். உண்மையிலே சொல்ல போனால் டயலாக் டெலிவரிலாம் பயங்கரமாக இருக்குது. சொல்ல போனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்ஸோட வந்தா நல்லா ஜாலியா இருக்கும்ல. நீங்கள் கிட்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியோடையும் வரலாம். எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. தமிழ் டப்ல நல்லா இருக்கு. தமிழ் டப் தான் மெயினாக நல்லா இருக்குது. சொல்ல போனால் என்ன சொல்கிறது, நம்ம கேட்டப்போ வயசாயிருச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹூக்கு என்ன சொல்கிறது, ஹூக்கு தான் பேண்டாவை சூஸ் பண்ணார். இப்போ பேண்டா ரிட்டையர் ஆக போகிறாரு இப்போ. ஸோ சின்ன ஸ்பாய்லர் தான் இது. கண்டிப்பாக பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி. ரேட்டிங் எவ்வளவு? 4.5 தரலாம் ப்ரோ கண்டிப்பாக. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. 3D ல ஒருத்தர் இல்ல. 3D இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை 3Dல. பட் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? யா விஷுவலைசேஷனாகவும் நல்லா இருக்கு. லைக் ஸ்டோரி தெரியல, நான் அவ்வளோவா ஃபாலோ பண்ணதில்லை. பட் எனக்கு பார்க்கும்போது காமெடியாக வந்து நல்லா. தேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லைக் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன், தேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நல்லா இருக்கு. டப்பிங்லாம் நல்லா இருக்கு. சூப்பர் டப்பிங் சூப்பராக இருக்கு. டயலாக்ஸும் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா இருக்கு. 3D எனக்கு 3D தெரியல, எனக்கு இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோவா இதுவாக இல்லை. பட் ஏதாவது நல்ல ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கா 10க்கு 10க்கா ஒரு 8 கொடுக்கலாம். லைக் ஸ்டோரி வைஸ் எனக்கு தெரியல, பட் விசுவலைசேஷன் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு தமிழ்ல? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருச்சா? பிடிச்சிருக்கு. எந்த சீன் பிடிச்சிருச்சு? அந்த கும்ஃபு பாண்ட கேமலின் அழிக்கிறது. என்ஜாய் பண்ணியா நீ? ஃபுல்லா என்ஜாய் பண்ணியா? ரேட்டிங் எவ்வளவு கொடுப்ப படத்துக்கு? 10க்கு 10 கொடுப்பேன். 10க்கு 10. இதுக்கு முன்னாடி பாத்துறியா கும்ஃபு பாண்டா? இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? 3D ல நல்லா இருந்துச்சுடா. தேங்க்யூடா. ஓகே. வந்து வில்லி அந்த கூட இருக்கிற பார்ட்னருக்கு வந்து இது அது இல்லாமல் இந்த பாட்டில் வந்து அந்த ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அந்த குன்ஃபு பாண்டா ரிட்டையர் ஆகிட்டு அவனோட அதான் அவன் வந்து சூஸ் பண்ணுற ஒரு இது இன்னைக்கு. ஸோ அது ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இல்லை மாஸ்டர் எண்டு வரைக்கும் வரல. மாஸ்டர் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, வேற ஒரு வில்லனை தேட போகிறாங்க. அந்த டைமில் கடைசியில் வந்து மாஸ்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி. அதுதான் அது படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன இது, அந்த லேடி யாரு, அந்த இதுன்னு அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3Dக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இதில் இல்லை, அது இதில் அவங்க வரல. நான் எல்லாத்தையும் இதுலேயே உடச்சிடுறேன். இதில் இல்லை, கிளைமேக்ஸில் தான் அவங்க வராங்க. அவ்வளோதான். ஃபேவரட் டைலாக் என்ன இருக்கு இதில்? ஃபேவரட் டைலாக்கு அது அவங்க தான் நல்லா சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு அவ்வளோ மறந்துட்டேன். மேபி அந்த ஒரு இது சுற்றிட்டு ஒரு அடி அடிப்பாங்க. அதேமாரி அந்த சமோசா பானிபூரி